1944ல போலண்ட்ல நடந்த ஜெர்மன் தடுப்பு முகாம்ல எரிக் லென்சர்ன்ற பையனுடைய பெற்றோர்கள அவன்ட்ட இருந்து நாசிஸ் காவலர்கள் பிரிச்சு தனியா கூட்டி போறாங்க. எரிக் உடைய கோவமும் வலியும் அதிகமாக அவனுக்கு முன்னாடி இருந்த இரும்பு கதவு வேலியை கிட்டத்தட்ட உடைச்சு எறிகிற அளவுக்கு அவன் இரும்புகளை ஈர்க்கிறான். அவனை அடிச்சு மயக்கமடைய செஞ்ச பிறகு அவனை அங்கிருந்து அகற்றி கூட்டி போறாங்க. இது எல்லாத்தையும் சயின்டிஸ்ட் செபாஸ்டின் ஷான்ற ஒருத்தர் ஜன்னல் வழியா பார்த்துட்டு இருக்காரு. அதே நேரத்துல நியூயார்க்ல இருக்க வெஸ்டெஸ்டர் காண்டியை சேர்ந்த சார்ல்ஸ் சேவியர்ன்ற ஒரு சின்ன பையன் இருக்கான். அவனுடைய அம்மாவை போல உருவம் மாறி வீட்டுக்கு ரகசியமா வருகை தந்திருந்த ஷேப் ஷிஃப்டிங் கேர்ள் ரேவனை முதல் முறையா சந்திக்கிறான். சாப்பாட்டை தேடிதான் அவனுடைய வீட்டுக்கு நுழைஞ்சிருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்ட சேவியர் ரேவனை இனி எப்போதும் அங்கேயே தங்கிக்கலான்னு அனுமதி கொடுக்கறான். சேவியருக்கும் தனித்துவமான ஒரு பவர் இருந்துச்சு. அதுதான் டெலிபதி. டெலிபதி மூலியமா தான் ரேவனோடையும் சேவியர் கம்யூனிகேட் பண்ணான். செபாஸ்டின் லென்சரை அவனுடைய ஆஃபீஸுக்கு வர வைக்கிறான். லென்சரோட பவரை உபயோகப்படுத்தி ஒரு காயின் நகர்த்த சொல்றான். ஆனா லென்சர் அதை செய்யல. ஸோ லென்சருடைய அம்மாவை அவன் கண் முன்னாடி நிறுத்தி செபாஸ்டின், இப்போ 3 கவுண்ட்டுக்குள்ளார காயினை நகர்த்தலைன்னா உன் அம்மாவை சுட்டுடுவேன்னு சொல்லி மிரட்ட பயத்துல லென்சர் அவனால முடிஞ்ச அளவுக்கு முயற்சி செய்யறான். ஆனா அது தோல்வியில முடிய செபாஸ்டின் லென்சருடைய அம்மாவை அவன் கண் முன்னாடியே சுட்டு கொன்னுடுறான். ஆக்ரோஷம் அடைஞ்ச லென்சர் வேதனையை தாங்க முடியாம அவனுடைய வலியினாலையும் சோகத்தினாலையும் அவனுடைய பவர்ஸ் ஆக்டிவேட் ஆகி அங்க இருந்த 2 நாசிஸ் காவலர்களை கொன்னுடுறான். அதே மாதிரி அங்க இருந்த 2 ரூமையும் டிஸ்ட்ராய் பண்ணிடுறான். அவனுடைய பவர்ஸை பார்த்து ஷா சந்தோஷப்படுறான். பல வருஷம் பிறகு இப்போ லென்சர் ஷாவை பழி வாங்க முடிவெடுத்திருக்கான். இப்போ வளர்ந்திருந்த ரேவனோ சேவியர் மேல பிரியம் கொண்டு அவனை டேட் பண்ணணும்னு நினைச்சா. ஆனா சேவியர் அப்படிப்பட்ட அவளுடைய எண்ணங்களை தவிர்க்கிறான். ஏன்னா அவ நீல நிறத்துல இருந்ததுனால. இதற்கு இடையில இங்கிலாந்துல இருக்க ஆக்ஸ்போர்டு கிராஜுவேட் ஆன சேவியர் அவன மாதிரியும் ரேவன் மாதிரியும் இருக்க மியூட்டன்ஸ் உடைய மியூட்டேஷன்ஸ் பத்தி தீசிஸ் பண்ணிட்டு இருந்தான். ரேவனை எல்லார்ட்டையும் அவனுடைய தங்கச்சின்னு அறிமுகப்படுத்தி வைக்கிறான். ரேவனும் ஹோட்டல்ல வெயிட்ரஸா வேலை பார்த்துட்டு இருக்கா. மறுபக்கம் லென்சர் ஷாவை தேடிட்டு இருந்தான். அது சார்பா 1962ல நாசிஸ் கோல்டு பார் ஒன்ன பேங்கட்டை எடுத்துட்டு போய் அதை ட்ரேஸ் பண்ணி சுவிட்சர்லாந்து ஜெனீவால இருக்க ஷாவுடைய ரெசிடென்ஸை கட்டாயப்படுத்தி கண்டுபிடிக்க சொல்றான். அதே நேரத்துல லாஸ் வேகாஸ் நிவாடால CIA ஏஜென்டான மொய்ரா மெக்டாகட் US ஆர்மி கர்னல் ஹென்ரிய பின்தொடர்ந்து ஹெல்ஃபயர் கிளப்புக்கு போறா. அங்க ஹென்ரியும் ஷாவும் ரகசியமா சந்திச்சுக்கிறாங்க. ஷா கூட எம்மா ஃப்ராஸ்டும் இருந்தா. அவளுக்கு டெலிபதி எபிலிட்டியும் டைமண்ட் ஸ்கின்னா மாறக்கூடிய தன்மையும் இருந்துச்சு. அவங்களோட டொர்னாடோஸ் பவர் கொண்ட ரிப்டைடும் டெலிபோர்டேஷன் எபிலிட்டி கொண்ட அசாசலும் ஷா கூட இருந்தாங்க. ஹென்ரி அவருடைய அணுகுமுறையை மாத்திக்கணும்னும் அமெரிக்காவுடைய மிசைல்ஸை டர்க்கியில நிறுத்தணும்னும் ஷா வலியுறுத்த கர்னல் ஹென்ரி முடியாதுன்னு மறுக்கிறாரு. சோவியத் யூனியனோட மோதலை தூண்டி விடக்கூடாதுன்றதுக்காக முன்னாடி இப்படிப்பட்ட ஒரு யோசனையை நிர்வாகம் தவிர்த்திருந்த நிலையில ஷா இதை மறுபடி செயலுக்கு கொண்டு வர சொல்லி கர்னலை மிரட்ட ஹென்ரி அதை பண்ண முடியாதுன்னு மறுத்துடுறாரு. ரிப்டைட் மூலியமா ஷா ஹென்ரியை தாக்கி ஹென்ரி ஒத்துக்கிற வரைக்கும் அவரை துன்புறுத்த ஹென்ரியும் அதை செய்ய ஒத்துக்கிறாரு. உடனே அசாசல் அவனுடைய டெலிபோர்டேஷன் எபிலிட்டி மூலியமா ஹென்ரிய US பிரசிடென்ட் உடைய வார் ரூமுக்கு உடனடியா கூட்டி போறான். இதெல்லாம் மறைஞ்சு இருந்து மொய்ரா பார்த்துட்டு இருக்கா. வார் ரூம்ல ஹென்ரி US உடைய மிசைல்ஸை டர்க்கியில நிறுத்த ஆதரிக்கிறாரு. தான் நேர்ல பார்த்த விஷயங்களை மொய்ரா அவளுடைய சூப்பர்வைசர்ட்ட சொல்லி புரிய வைக்க முயற்சிக்கிறா. இது மாதிரி கர்னல் ஹென்ரிய மியூட்டன்ஸ் வற்புறுத்தி அடுத்த வேர்ல்டு வாரை உருவாக்க முயற்சி செய்யறாங்கன்னு சொல்லியும் அவளை நம்ப யாரும் தயாரா இல்லை. ஏன்னா இவ்வளோ நேரம் ஷாவோட இருந்த கர்னல் ஹென்ரி வார் ரூம்ல வந்து உட்கார்ந்து இருந்ததை நேர்ல பார்த்த சூப்பர்வைசரால மொய்ரா சொல்றத நம்ப முடியல. மியூட்டன்ஸோட டீல் பண்றதுக்கு ஜெனடிக் மியூட்டேஷன்ஸ்ல எக்ஸ்பர்ட் ஆன ஒருத்தரோட உதவி வேணும்னு அப்படி ஒருத்தரை தேட தொடங்குறா. அப்போதான் சேவியர் பத்தி தெரிஞ்சுக்கிட்டு ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில இருந்து அவரை பின்தொடர்றா மொய்ரா. மறுபக்கம் லென்சர் பப்ல 3 பேர் பேசிக்கிட்டதை வச்சு ஷாக்கு சொந்தமா புளோரிடால யாக்ட் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறாரு. அவங்க 3 பேரையும் அங்கே கொன்னுடுறாரு. மொய்ரா பார்ல சேவியரை சந்திக்கிறா. பிசினஸுக்காகன்னு சொல்லி மியூட்டேஷன்ஸ் பத்தி அவருடைய ஒப்பீனியனை கேட்கிறா. பதட்டமா இருந்த மொய்ரா எதனால இதை பத்தி கேட்கறான்றதை தெரிஞ்சுக்கிறதுக்காக அவருடைய டெலிபதி எபிலிட்டி மூலியமா நடந்த எல்லா விஷயங்களையும் அவ மைண்டை ரீட் பண்ணி தெரிஞ்சுக்கிறாரு சேவியர். மொய்ராவோட நிலைமையையும் அவங்களுடைய இக்கட்டான சூழ்நிலையையும் புரிஞ்சுக்கிட்ட சேவியர் அவங்களுக்கு உதவி செய்ய முடிவெடுக்கிறாரு. ஷாவுடைய யாக்ட்ல கர்னல் ஹென்ரிய வர வச்சு மறுபடியும் ஷா ஹென்ரிய சந்திக்கிறா. ஹென்ரி ஷாக்காக செஞ்ச காரியத்துக்காக கிரெனேடை வச்சு மிரட்டி ஹென்ரி அவங்கள்ட்ட இருந்து வர வேண்டிய அவருடைய பணத்தை கேட்குறாரு. ஷா பக்கத்தில் போய் கிரெனேடை ஹென்ரிட்ட இருந்து வாங்கி பின்ன புல் பண்ணி கிரெனேடை வெடிக்க வச்சு அந்த பிளாஸ்டோட எனர்ஜி எல்லாத்தையும் அவனே அப்சார்ப் பண்ணுறான். அப்போதான் ஷா ஒரு மியூட்டன்ட்னோ எனர்ஜி அப்சார்ப் பண்ணுறது மூலியமா தான் அவன் தன்னை இளமையாக வச்சுக்க முடியுன்றதையும் தெரிய வருது.
அதுக்கு பிறகு ஹென்ரிய லைட்டா டேப் பண்ணி அப்சார்ப் பண்ண மொத்த கிரெனேடோட எனர்ஜியையும் அவர் மேல செலுத்தி அவரை கொன்னுடுறான். லான்ஸ்லி வர்ஜீனியால மொய்ரா சேவியரையும் ரேவனையும் CIA ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு கூட்டிட்டு போறா. ஷா ஒரு பெரிய அச்சுறுத்தல்னு தன்னுடைய சூப்பர்வைசருக்கு சேவியர் மூலியமா புரிய வைக்க முயற்சி செய்யறா. மியூட்டன்ட் பத்தியும் மியூட்டேஷன்ஸ் பத்தியும் புரிய வைக்க சேவியர் ரேவன் அவங்களையே உதாரணமா காட்டுறாங்க. நேர்ல பார்த்த பிறகுதான் CIA டீம் மியூட்டன்ட்ஸ் பத்தி நம்புறாங்க. அங்கிருந்து ஒரு உயர் அதிகாரி மட்டும் மியூட்டன்ஸோட சேர்ந்து ஷாவை எதிர்க்க முடிவு பண்ணி அவங்களுடைய ஹிடன் ஃபெசிலிட்டிக்கு கூட்டி போக தயாராகிறாரு. ஆனா அதுக்கு முன்னாடி ஷாவை கண்டுபிடிக்கணும்னு சேவியர் வலியுறுத்துறாரு. ஷாவோட சேர்ந்து யாக்ட்ல ஃப்ராஸ்டும் ரிப்டைடும் இருந்தாங்க. யாக்ட்ல ஷாவை கொல்ல வந்த லென்சரோட மைண்டை டெலிபதி மூலியமா ஃப்ராஸ்ட் நிதானமாக்கிய உடனே அவனை கடல்ல தள்ளி விட்டுடுறா. அதே நேரத்துல ஷாவை கைது செய்ய மொய்ரா சேவியர் US கோஸ்ட் கார்ட்ஸோட வராங்க. ஃப்ராஸ்டோ அவளுடைய டெலிபதி பவர்ஸை பயன்படுத்தி US கோஸ்டோட இன்னொரு டெலிபதி பவர் கொண்ட ஒருத்தன் இருக்கான்னு கண்டுபிடிக்கிறா. அதே போல சேவியரும் அவர் பவர் மூலியமா ஃப்ராஸ்ட் டெலிபதி பவர்ஸ் கொண்டு இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறாரு. லென்சர் ஷாவோட யாக்டை ஆங்கர்ஸ் கொண்டு தாக்கி யாக்டை 2 உடைக்கிறான். ஷாவோ போட்டோட அப்பர் டெக்குக்கு கீழே வைக்கப்பட்டிருந்த சப்மெரினை எடுத்துட்டு தப்பி செல்ல முயற்சி செய்யறான். லென்சர் சப்மெரினை பின்தொடர்ந்து அவனுடைய பவர்ஸ் மூலியமா தண்ணிக்குள்ளார இருந்து சப்மெரினை ஸ்டாப் பண்ணணும்னு நினைக்க இதை எல்லாத்தையும் டெலிபதி மூலியமா பார்த்துட்டு இருந்த சேவியர் லென்சரோட ஆபத்தான நிலையை புரிஞ்சு டெலிபதி மூலியமாவே தடுக்கணும்னு முயற்சி செய்யறாரு. முடியாத பட்சத்துல தண்ணிக்குள்ளார குதிச்சு லென்சரை தடுத்து நிறுத்தி அவரோட உயிரை காப்பாத்துறாரு. ஏன்னா ரொம்ப நேரம் தண்ணிக்குள்ளார இருந்து அவர் இறந்துடக்கூடாதுன்றதுக்காக. ஷாவை சிறைப்பிடிக்க நாங்களும் முயற்சி செஞ்சுட்டு இருக்கோம்னு சொல்லி சேவியரும் லென்சரும் ஒன்று சேர்ந்து வேலை செய்ய தொடங்குறாங்க. லென்சர், சேவியர், ரேவன் 3 பேரும் CIA ஃபெசிலிட்டியில இருக்க ஹேங்க் மெக்காயை சந்திக்கிறாங்க. அவன் ஒரு சயின்டிஸ்ட், இருப்பினும் அவன் ஒரு மியூட்டன்ட்டும் கூட. ஹேங்குக்கு கால்கள்ல இருக்கும் பாதத்துக்கு பதிலா அவனுடைய கை விரல்களே இருக்கும். இந்த மாதிரி டெலிபதி எபிலிட்டி கொண்டவர்களோட மைண்ட் கண்ட்ரோல்ல இருந்து தப்பிக்க ரஷ்யன்ஸ்ட இருந்து வாங்கின ஹெல்மெட் ஒன்று உபயோகப்படுத்தினா ஷா. அது அவனை டெலிபாஸ்ட இருந்து காப்பாத்தும். மியூட்டேஷனை ஒரு குறையா கருதிட்டு இருந்த ஹேங்கும் ரேவனும் தேவைப்பட்ட நேரத்துல சாதாரண மனிதர்களை போல வாழணும்னு ஆசைப்பட்டாங்க. அதுக்கு ஹேங்க் ஆன்டி மியூட்டன் சீரம் ஒன்று தயார்படுத்த ரேவனுடைய பிளட் சாம்பிளையும் எடுத்துக்கிறான். ஹேங்க் அவனுடைய நாலேஜை யூஸ் பண்ணி சேவியருக்காக புரோட்டோடைப் செரிப்ரோவை உருவாக்குறான். அது அவருடைய பவர்ஸை என்ஹான்ஸ் பண்ணி உலகத்துல எந்த மூலையில இருக்கவங்களோடையும் சேவியர் தொடர்பு கொள்ள முடியும்னு சொல்றான். சேவியர் செரிப்ரோவை பயன்படுத்தி அவங்கள மாதிரியே இருக்க பல மியூட்டன்ஸை பார்க்கறாரு. அதுல சிலரை மட்டும் தேர்ந்தெடுத்து அவங்கள நேர்ல சந்திச்சு டீம்ல சேர்க்க முடிவெடுக்கிறாரு. கவர்மெண்டோட துணை இல்லாம தனியா லென்சரும் சேவியரும் சில மியூட்டன்ஸை நேர்ல சந்திக்கிறாங்க. அந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ்ல தான் முதல் முறையா லோகன், அதாவது வூல்வரினை நேர்ல சந்திக்கிறாங்க. ஆனா சேவியர் பேச வரத தொடக்கத்திலேயே கேட்க தயாரா இல்லாத லோகன் அவங்கள திட்டி அனுப்பிடுறாரு. மறுபக்கம் ஷா ரஷ்யன் ஜெனரலை சந்திக்கணும்னு உத்தேசமா இருந்தான். ஆனா சேவியர் டீம்ல புது மியூட்டன்ஸை சேர்த்துக்கிட்டு இருக்கான்னு தெரிஞ்ச உடனேயே அவங்கள நான் கவனிச்சுக்கிறேன், எனக்கு பதிலா நீ போய் ரஷ்யன் ஜெனரலை சந்திச்சுட்டு வான்னு ஃப்ராஸ்ட் அனுப்புறான். இவங்க சித்தத்தை தெரிஞ்சுக்கிட்ட சேவியர் லென்சர், மொய்ரா சோல்ஜர்ஸோட சேர்ந்து ரஷ்யன் ஜெனரல் இருக்கிற இடத்துக்கு போறாங்க. ஃப்ராஸ்ட் அவரோட தனியா இருக்கிற நேரம் பார்த்து அவங்கள பின்தொடர்ந்து போய் லென்சர், சேவியர் ஃப்ராஸ்ட்டை பிடிச்சு அவ மூலியமா ஷா உடைய பிளான் என்னன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. ஷா யூஎஸ்க்கும் ரஷ்யனுக்கும் இடையே ஒரு நியூக்ளியர் வாரை கிரியேட் பண்ணி அது மூலியமா நார்மல் பீப்புள் எல்லாரையும் அழிச்சு மியூட்டன்ட் மட்டுமே இந்த உலகத்தை ஆட்சி செய்யணும்னு ஷா சித்தம் கொண்டு இருந்ததை பார்த்துட்டு அதிர்ச்சி அடைஞ்சு போறாங்க. ஃப்ராஸ்ட்டை அரெஸ்ட் பண்ணி CIA உடைய கஸ்டடியில் வைக்கிறாங்க. அதே நேரத்தில் லென்சர், சேவியர் இல்லாத நேரம் பார்த்து அசேசல், ரிப்டைட், ஷா 3 பேரும் CIA ஃபெசிலிட்டியில் தாக்குதல் நடத்தி எல்லா செக்யூரிட்டி கார்ட்ஸையும் அழிச்சிட்டு நியூ மியூட்டன்ஸை சந்திச்சு அவனோட வந்து சேர்ந்துக்க சொல்லி கேட்குறான். அப்படி சேர்ந்தா ராஜா மாதிரியும் ராணி மாதிரியும் வாழலான்னு சொல்றான். அதை கேட்டுட்டு பறக்கும் தன்மை கொண்ட ஏஞ்சல் அவனோட போய் சேருறா. ஆனா ஷாவை போக விடாம தடுத்து ஏஞ்சலை மீட்க முடிவு பண்ணி அடாப்டிவ் சர்வே எபிலிட்டி கொண்ட டார்வினும் பிளாஸ்மா பிளாஸ்ட் எபிலிட்டி கொண்ட அலெக்ஸும் ஷாவை கொல்ல முயற்சி செய்கிறாங்க. ஆனால் ஷா டார்வினை கொன்னுடுறான். ஏற்கனவே அவனுடைய பிளான் படி மிசைல்ஸை ரஷ்யன் ஜெனரல்கிட்ட சொல்லி டர்க்கியில் வச்சிருந்தான். ஆனால் இப்போ அந்த மிசைல்ஸை கியூபாக்கு இடம் மாற்றணும்னு சொல்கிறான். ஏன்னா அங்கே தான் அமெரிக்காவோட ஏர்லி வார்னிங் சிஸ்டம்ஸ் எதுவும் உதவாதுன்றதுக்காக. ஸோ ஃப்ராஸ்டுடைய மைண்ட் கண்ட்ரோல் டெக்னிக்கை பயன்படுத்தி ரஷ்யன் கமாண்டரை கட்டாயப்படுத்தி கியூபாவில் மிசைல்ஸை நிறுத்த சம்மதிக்க வைக்கிறான். மறுபடி லென்சரும் சேவியரும் CIA ஃபெசிலிட்டிக்கு வந்து நடந்ததெல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க. ஷாவை எதிர்த்து சண்டையிட்டு வார நிறுத்த முடிவு பண்றாங்க. முதல்ல அவனை எதிர்க்க அவங்களுக்கு தேவையான பயிற்சி எடுக்க முடிவெடுத்தாங்க. மிசைல்ஸை ரஷ்யன்ஸ் கியூபால நிறுத்தினதுக்கு அடுத்தபடியா US அவங்களுடைய அறிவிப்பை வெளிவிட்டாங்க. அதாவது ரஷ்யன்ஸ் குறிப்பிட்ட கடல் பரப்பு எல்லையை கடந்தா அவங்க மேல போர் தொடுப்போம்னு US சொன்னாங்க.
இனி உங்களுடைய வேலைய கவர்மெண்ட்டோட சேர்ந்து செய்ய வேணான்னு முடிவெடுத்து, சேவியர் ட்ரெய்னிங் கொடுக்க அவங்களுடைய டீம அவருடைய மாளிகைக்கு கூட்டிட்டு போறாரு. அமெரிக்கன்ஸும் அவங்களுடைய போர் கப்பல்கள கியூபாக்கு அனுப்பியுள்ள நிலையில, ரஷ்யன் ஜெனரல் அவங்களுடைய கடற்படைய அனுப்ப பரிந்துரைக்கிறாரு. லென்சர் முதற்கொண்டு எல்லாரும் சேவியர் அவங்களுடைய திறன்கள மேன்மைப்படுத்த உதவி செய்றாரு. ஹேங்கோடைய அதிகபட்ச ஆற்றல வெளிக்கொண்டு வர, முடக்கி வச்சிருக்கும் அவனுடைய விரல்கள விடுவிக்க சொல்லி கேட்கிறாரு சேவியர். ரேவன் அவளுடைய உண்மையான வடிவத்தை மறைக்கலாமா வேணாமான்ற குழப்பத்துல இருக்கா. ஹேங்க் முன்னாடி சொன்ன மாதிரி ஹேங்க் ரேவனுடைய தோற்றத்தை இயல்பாக்க வேக்சின் டெவலப் பண்ணிட்டே இருக்கான் ஹேங்க். ஹைசோனிக் வேவ்ஸை தன்னுடைய வாய்ஸ் மூலியமா உருவாக்குற திறன் கொண்ட பேன்ஷீட்டை சேவியர் அவனுடைய வாய்ஸை உபயோகப்படுத்தி பறக்க சொல்றாரு. அலெக்ஸ் ஹேவாக்கோ பிளாஸ்மா பிளாஸ்ட திறனா கொண்டிருந்தான். அவன்கிட்ட சேவியர் திறனை கட்டுப்படுத்தி துல்லியமா இலக்க தாக்க சொல்லி சேவியர் பரிந்துரைக்கிறாரு. எரிக்டையோ சேவியர் எரிக்க வலியிலையும் கோபத்திலையும் மட்டுமே கவனம் செலுத்தாம, கோபத்துக்கும் அமைதிக்கும் இடையே உள்ள அவன் வாழ்க்கையில நடந்த நல்ல பக்கங்கள்லையும் கவனம் செலுத்த சொல்றாரு. பிரசிடென்ட் கெனடி அட்லாண்டிக்ல 7வது கடற்படைக்கு முற்றுகை விதிக்க உத்தரவிடுறாரு. அமெரிக்கன்ஸுக்கு எதிராக ரஷ்யன்ஸ் அவங்க ஷிப் பேஸ்டு மிசைல்ஸை பாதுகாக்க அவங்க படைகளை கொண்டு வராங்க. ஷாவும் மிசைல்ஸ் எல்லாம் கியூபாவை கரெக்டா ரீச் பண்ணுதான்னு கண்காணிக்க கடற்படையோடய சேர்ந்து பயணம் பண்றான். ஒரு வழியா ஹேங்க் அவனுக்கும் ரேவனுக்கும் ஒரு ஆன்டி மியூட்டன் சீரம் கண்டுபிடிச்சு கொண்டு வந்து கொடுக்க, இதுதான் நான் என்னுடைய உண்மையான நிலை, இதை நான் மறைக்க விரும்பல, நீயும் அதை செய்யாதுன்னு சொல்லி வேக்சினை ரேவன் எடுத்துக்க மறுத்துடுறா. ஆனா ஹேங்க் ரேவன் சொல்றத கேட்க தயாரா இல்ல. ஹேங்க் வேக்சினை எடுத்துக்கிறான். முதல்ல அவனுடைய பாதங்கள் நார்மல் ஆகுது. ஆனா சில வினாடியிலேயே மியூட்டன் பிசிக்கல் ட்ரேட்ஸ் அதிகரிச்சு முழுசா நீல நிறத்துல ஓனாய் போன்ற உருவமா மாறிடுறான். லென்சருக்காக காத்திருந்த ரேவன் கிட்ட லென்சர் அவளுடைய உண்மையான தோற்றத்தோட ஏத்துக்க தான் தயாரா இருக்கிறதாவும், அவளை பத்தி எதையும் மாத்த முயற்சிக்க மாட்டேன்னு லென்சர் ரேவன்கிட்ட சொல்லிடுறான். லென்சர் சொன்ன மாதிரியே எதையும் மறைக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு ரேவன் ஆடை இல்லாம முழுசா நீல நிறத்துல சேவியர் முன்னாடி போய் நிக்க, என்னதான் மத்தவங்கள அவங்களுடைய திறன்களை கொண்டு சேவியர் ஊக்கப்படுத்தினாலும் ரேவனை அவளுடைய திறமைகளோட ஏத்துக்க சேவியர் தயாரா இல்ல. ஹேங்க் உருவாக்கிட்டு இருந்த ஆன்டி மியூட்டன் சீரம் பத்தி கேள்விப்பட்டதாவும், அதை ரேவனை எடுத்துக்க சொல்லி சேவியர் பரிந்துரைக்க, அவன் மேல ரேவன் கோவப்பட்டு ஆன்டி சீரம் எடுத்துக்க முடியாதுன்னு சொல்லிடுறா. அதே நேரத்துல லென்சருக்கும் அவளுக்கும் ஏற்பட்டு இருக்க ரிலேஷன்ஷிப் பத்தியும் மறைச்சிடுறா. மறுநாள் எக்ஸ்மென் எல்லாரும் அவங்களுடைய புது சூட்டோட தயாரா இருந்தாங்க. அப்போதான் ஹேங்க அவனுடைய புது உருவத்துல பார்த்தாங்க. உருவத்துல மட்டும் இல்ல, அவனுடைய உணர்வுகள்லயும் மாற்றம் ஏற்பட்டு இருந்துச்சு. அதிகமா கோபம் அடையிற அவனுக்கு பீஸ்ட்னு பேர் வைக்கிறாங்க. மறுபக்கம் யூஎஸும் ரஷ்யாவும் அவங்களுடைய மிசைல்ஸ் ஃப்ளீட்ஸோட கடல்ல தயாரா இருந்தாங்க. எக்ஸ்மென் எல்லாரும் ரஷ்யா யூஎஸ் மிசைல்ஸோட தயாரா இருக்கிற கடலுக்கு வந்து சேர்ந்தாங்க. விஷயம் என்னன்னா, குறிப்பிட்ட சீ லைனை ரஷ்யா கிராஸ் பண்ணிட்டா யூஎஸ் அவங்க மேல தாக்குதல் நடத்த தொடங்கிடுவாங்க. ஆனா உண்மையிலேயே 2 கண்ட்ரியை சேர்ந்த காம்ரேட்ஸுக்கும் போரை தொடங்குறதுல விருப்பமே இல்ல. புது ஆர்டர்ஸை கொண்டு வந்த ரஷ்யன்ஸ் அவங்களுடைய கார்கோ ஷிப்பை எம்பார்கோ லைனை கிராஸ் பண்ணாம திரும்பி வர சொல்லி உத்தரவு கொடுக்குறாங்க. அதை கேட்டு கார்கோல இருக்க ஏரல் சி க்ரூட்ட இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் வரல. ஏன்னா அசாசல் க்ரூ மெம்பர்ஸ் எல்லாரையும் கொண்டுட்டு அந்த கார்கோவை அவன் தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தான். கார்கோட்ட இருந்து எந்த ரிப்ளையும் இல்ல. அட்லீஸ்ட் ரஷ்யன்ஸுடைய நிலைமையை யூஎஸ்க்கு எடுத்து சொல்லி அவங்களையாவது எம்பார்கோ லைனை கிராஸ் பண்ண போற கார்கோவை தாக்க வேண்டான்னு சொல்லி ரஷ்யன்ஸ் யூஎஸ்க்கு தகவல் கொடுக்குறாங்க. ஆனா அதை கேட்ட யூஎஸ் இது ரஷ்யன்ஸுடைய சூழ்ச்சின்னு எண்ணி அவங்க சொல்றத மறுத்து யூஎஸ்க்கு அவங்க கவர்மெண்ட் கொடுத்த ஆர்டர்ஸை மட்டுமே நிறைவேற்ற தயாரா இருந்தாங்க. நடக்கிற எல்லா விஷயங்களையும் டெலிபதி எபிலிட்டி மூலியமா தெரிஞ்சுக்கிட்ட சேவியர் கார்கோ எம்பார்கோ லைனை கிராஸ் பண்ண போற அந்த நேரத்துல ரஷ்யன் காம்ரேட் ஒருத்தரோட மைண்டை கண்ட்ரோல் பண்ணி ரஷ்யன் கார்கோவை ரஷ்யனே தாக்குற மாதிரி மிசைலை சென்ட் பண்ணி ரஷ்யன் கார்கோவை அழிக்க சேவியர் காரணமா இருக்காரு. இதனுடைய அடுத்த கட்டமா ஷா ஒரு பேக்கப் பிளானை எக்ஸிக்யூட் பண்ண தயாராகிறாரு. தனக்கான ஹெல்மெட்டை மாட்டிட்டு சப்மெரின்ல இருக்க நியூக்ளியர் ரியாக்டர் கோர்ல இருந்து பவரை அப்சர்வ் பண்ண புறப்படுறாரு. ஷாவை சேவியர் ரீச் பண்ண முடியாதனால அவனோட சப்மெரினை ரேடார் மற்றும் ஸ்கேனர் மூலியமா லொக்கேட் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா முடியல. சோனார் இருந்தாதான் அவனை லொக்கேட் பண்ண முடியும்ன்ற நிலைமை ஏற்பட சோனிக் வேவ்ஸை உருவாக்குற திறமையை கொண்டுள்ள பேன்ஷி கடலுக்கு அடியில் போய் ஷா இருக்கிற இடத்த நான் லொக்கேட் பண்றேன்னு சொல்றான். ஷா அவனே நியூக்ளியர் ரியாக்டரா மாற ரியாக்டர்ல இருந்து 100% எனர்ஜியை அப்சர்வ் பண்ண தொடங்கிடுறான். பேன்ஷியும் ஷாவை லொக்கேட் பண்ணி டீமுக்கு தெரியப்படுத்த லென்சர் சப்மரைன் அவனுடைய பவர்ஸ் யூஸ் பண்ணி கடல்ல இருந்து வெளியே எடுத்து கரைக்கு கொண்டு போக அந்த நேரத்துல அசேசலும் ரிப்டைடும் ஜெட்டை தாக்க சப்மரைன் கிராஷ் ஆக காரணமாகறாங்க.
ஷாவுடைய ஆள்களும் சேவியர் டீமுக்கும் சண்டை நடக்க சேவியர் லென்சரை அனுப்பி ஷாவுடைய ஹெல்மெட்டை ரிமூவ் பண்ண சொல்லி அனுப்பிவிட லென்சர் சப்மரைனை உடைச்சிட்டு உள்ளார போய் ஷாவை கண்டுபிடிக்கிறான். அவங்க 2 பேருக்கும் சண்டை நடக்க லென்சர் ஷாவுடைய ஹெல்மெட்டை எடுத்து விட உடனடியா சேவியர் ஷாவுடைய மைண்டை கண்ட்ரோல் பண்ணி அவனை அசைக்க முடியாம வைக்கிறாரு. அந்த ஹெல்மெட்டை லென்சர் மாட்டிக்க சேவியரால லென்சர் மைண்டை ரீட் பண்ண முடியாம போகுது. இருந்தும் ஷா மூலியமா லென்சர் சொல்றத எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்காரு சேவியர். மியூட்டன்ஸ் என்னைக்குமே மனிதர்களை ஏத்துக்க மாட்டாங்கன்னு அவங்கள அழிக்கிறது தான் ஒரே வழின்னு சொன்ன ஷாவுடைய சிந்தனைகள் சரிதான்னு லென்சர் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம அவனுடைய அம்மாவை கொன்ன ஷாவை லென்சருக்கு சின்ன வயசுல ஷா கொடுத்த காயினை வச்சே ஷா கதையை முடிக்கிறாரு லென்சர். அங்கிருந்து ரஷ்யன்ஸும் அமெரிக்கன்ஸும் அவங்கள வாருக்கு தூண்டுனது மியூட்டன்ஸ் தான்னு, இது எல்லாத்துக்கும் காரணமான அவங்கள அழிக்க முடிவெடுக்கிறாங்க. அதனுடைய விளைவா கடற்படை அனைத்தும் அவங்கள நோக்கி மிசைல்ஸ் செலுத்த இப்போ தன்னுடைய முழு ஆற்றலையும் கட்டுக்குள்ளார கொண்டு வர கத்துக்கிட்ட லென்சர் அவங்கள நோக்கி வர எல்லா மிசைல்ஸையும் நிறுத்தி மறுபடி அது வந்த திசையை நோக்கி அனுப்பி விடுறாரு. இந்த தப்ப இப்ப நீ பண்ண வேணான்னு சேவியர் தடுத்து நிறுத்த முயற்சி செய்யறாரு. அதுல பாதி மிசைல்ஸ் ஏர்லயே எக்ஸ்ப்ளோட் ஆகி மீதி மிசைல்ஸ் மறுபடி ஃபிளீட்டை நோக்கி போக அந்த நேரத்துல மொய்ராவும் லென்சரை தடுத்து நிறுத்த முயற்சி செஞ்சு லென்சரை ஷூட் பண்ணிட்டே இருக்கா. லென்சர் எல்லா புல்லட்ஸையும் டிஃப்ளெக்ட் பண்ணதில்ல. ஒன்னு எதிர்பாராத விதமா சேவியர் மேல பட்டுடுது. நம்மளை எப்பயுமே இந்த சமூகம் முடக்க தான் முயற்சி செய்வாங்க. நம்மள மாதிரி இருக்கிற மியூட்டன்ஸை அழிச்சிடுவாங்க. இவங்க மேல நீ இரக்கம் காட்டாத, என்னோட வந்து சேர்ந்துடு, நாம அவங்கள எதிர்த்து போராடலான்னு லென்சர் சொல்ல சேவியர் லென்சரோட நண்பனா இருந்த போதும் அவரோட வந்து சேர மறுத்துடுறாரு. சேவியரை விட்டுட்டு மற்ற மியூட்டன்ஸை அவரோட வந்து ஜாயின் பண்ணிக்க சொல்லி கூப்பிடுறாரு. சேரணும்னு முடிவெடுத்தும் சேவியருக்காக அவரு பக்கம் வந்த ரேவனுடைய மைண்டை ரீட் பண்ணி அவன் நினைச்ச மாதிரியே ரேவனை லென்சரோட அனுப்பி வைக்கிறாரு சேவியர். அதை தொடர்ந்து ஏஞ்சல், ரிப்டைட், அசாசல் எல்லாரும் லென்சரோட சேர்றாங்க. அந்த விபத்துக்கு அப்புறம் சேவியர் நிரந்தரமா பேரலைஸ் ஆகி வீல் சேர்லயே இருக்கிற நிலைமை ஏற்படுது. மியூட்டன்ஸ் அவரோட தான் மேன்ஷன்ல தங்கியிருந்தாங்க. அவங்களுக்காக ஒரு ஸ்கூல் கட்டணும்னு கூட யோசிச்சு வச்சிருந்தாரு சேவியர். கவர்மெண்டோட சேர்ந்து வேலை பார்க்க கூடாதுன்னு முடிவெடுத்த பிறகு அது எந்த விதத்திலையும் மொய்ராவை பாதிச்சிட கூடாதுன்றதுக்காக அவங்கள சேர்ந்த மொய்ராவுடைய ஞாபகம் எல்லாத்தையும் அழிச்சிடுறாரு. அதனாலதான் சிஐஏ மொய்ராட்ட இருந்து இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணலான்னு இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது கூட மொய்ராக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல. ஃப்ராஸ்டோ சிஐஏ ஆஃபீஸ்ல அடைக்கப்பட்டு இருந்தா லென்சர் அவருடைய டீமோட போய் ஃப்ராஸ்ட் அவரோட சேர்த்துக்கிறதுக்காக ஃப்ராஸ்ட் முன்னாடி போய் ரேவன் வச்ச பேர் மெக்னீட்டோன்னு தன்னை அறிமுகப்படுத்திக்கிறாரு.